இறுதிப் போர் ஒன்றுதான் நடைபெற்றது என்றும் அதற்கான ஈகை சுடரேற்றுற விஷயம், இந்த வாரத்தில் கஞ்சி ஊற்றுற விஷயம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே இந்த நினைவூட்டல் வருஷத்துக்கு ஒரு முறை நடந்து கொண்டிருந்தால் கூட அது அந்த டைம் மட்டும் நாங்கள் பார்த்துட்டு அதை மறக்கிற விஷயமா இருக்குது. உண்மையிலே இப்போ போடப்படுற அந்த காணொளிகள் எல்லாம் உண்மையில் எங்களுடைய நெஞ்சை புளிகிற விஷயமாக இருக்குது, ரத்தத்தை புளிகிற விஷயமா. அப்போ அது எங்களுடைய சின்னாக்கள் இளம் பிள்ளைகள் எல்லாருக்கும் அது கடத்தப்படணும், அவர்களுக்கு அந்த உணர்வு வரணும். உரிமையை இழந்தோம் உடைமையை இழந்தோம் ஒரு பாடலே அவர்களுடைய அது இருக்குது. உணர்வை இழக்கலாமா, சரிதானே? அந்த உணர்வு எங்கள்கிட்ட ஓடிக்கொண்டே இருக்கணும், அந்த உணர்வை நாங்கள் மறக்கக்கூடாது. அதை நீங்கள் அந்த காணொளிகளை பார்த்தா உண்மையாக எங்களுக்கு ரத்தம் கொதிக்கிற மாதிரியும் ஒன்றுமே செய்ய முடியாது நிலை என்ன. அதனால் எல்லாருமே அந்த அந்த நினைவுகளோடு வாழுங்க, அதை மறக்க முயற்சி செய்யாதீங்க. இப்போ இதுகள் கூட சில பதிவுகள் பிறகு இல்லாமல் போயிட்டால் தெரியாமலே போயிடும். ஆனால் அந்த இணையம் அதை காப்பாற்றி வைக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் ஒவ்வொரு இளைஞர் சிறார்கள் எல்லாருமே இந்த காணொளிகளை பார்க்கணும், இந்த காணொளிகள் ஏற்படுத்துகிற வலியை உணர்ந்து கொள்ளணும். பார்க்க உண்மையாக சரியான மன கஷ்டமாக இருக்கிறேன். இன்றைக்கு கிட்டத்தட்ட 2009 இன்றைக்கு 17 வருடங்கள் ஓடி மறைந்தால் இன்னும் கொஞ்ச காலத்தில் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களே இல்லாமல் போய்விடுவார்கள். அதனால் இந்த காணொளிகளை தயவு செய்து எல்லோரும் பாருங்கள். தமிழ் மக்களாகி ஒவ்வொருத்தரும் அந்த காணொளிகளை பாருங்கள், அதில் மக்கள் படுற அவலங்களை பாருங்கள். அந்த வகையில் நாங்கள் எல்லோரும் இப்படி உயிர் தப்பி வாழுகிறோம்ன்றதுக்கே நாங்கள் ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணும். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், வெளிநாட்டால் வந்து தனிச்சிருக்கிற முதியவரை போய் வெட்டி கொலை செய்கிறோம், நகைகளை திருடுறோம், தனித்து வாழ முடியாது, கடத்துறீங்கள், என்னப்பா ஒன்றுமே விளங்கையில். இப்படிப்பட்ட ஒரு தலைவற்ற வழிகாட்டலில் வாழ்ந்த மக்கள் நடந்த மக்கள் இப்படியெல்லாம் செய்யலாமா? கஷ்டமாக இருக்கா இல்லையா? சரியா, எங்கே பார்த்தாலும் வாழ்வெட்டு, எங்கே பார்த்தாலும் போதை, எங்கே பார்த்தாலும் உறவு முறை தெரியாத மேல் நடக்கிற விஷயங்கள், சிறாரை கடத்துகிற விஷயங்கள். அப்போ அதை விட விபத்து ஓகே, அது அவரவருடைய அது இதை ஒரு என்னென்னு சொல்கிறது, அது கூட சில வேளை போதைகளால் கூட வரலாம். அப்போ நாங்கள் உண்மையாக பாருங்கள், இந்திய அரசியலில் எங்கிட்ட விஜய் வந்த உடனே எல்லா மதுபான கடைகளுக்கெல்லாம் மூடி விடுற விஷயமும், அந்த மதுபானம் இல்லாமல் சிலர் தாங்கள் வாழ முடியலை, அது அந்த டைம் கேட்குதுண்டு, அதை மறக்க முடியலைன்றவையும் இப்படியே போய்கொண்டிருக்கு. அதால் நாங்கள் சொல்ல வாரது அல்லது உங்களோட பகிர்ந்து கொள்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த வேரத்தை அதாவது முள்ளிவாய்க்கால் ரேத்தினம் அவங்க சொல்கிறா, அவர் அம்மா சொல்கிறா என்ன, கஞ்சி வார்த்ததும் அந்த அதெல்லாம் காணொலியாக வந்து கொண்டிருக்கு. 10-15 கடாரத்தில் வச்சு கஞ்சி வார்த்ததும், அதில் ஆரம்பத்தில் ஆங்கர் மாவை போட்டு வார்த்தாங்களாம், பின்பு ஆங்கர் இல்லாத பட்சத்தில் அப்படியே உப்பை போட்டு தான் உப்பும் அரிசியும் தாராளமாக கிடைச்சதாம் உப்பு கஞ்சி. அதனால் நான் கூட என்ன ஒரு பல வருடங்களுக்கு முன்பு ஒரு சின்ன உப்பு போட்டு தான் நாங்கள் அந்த கஞ்சி தந்தாங்க. பால் இல்லாட்டா கூட உப்போட குடிச்சினாங்க. ஏன்னா அதைத்தான் கொடுக்கணும். இப்போ சிலர் பாலை பிழிஞ்சு விட்டு கொடுக்குறாங்க ருசிக்கு. உண்மையாக அப்படி கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா அந்த உணர்வு விராது. ஒரு அரைக்கப்பை தன்னும் பால் இல்லாமல் வெறுங்கஞ்சியை கொடுத்தா தான் அவர்கள் அந்த குடிக்கைக்காவது அந்த உணர்வு வரும். இதைத்தானே 3 நேரம் குடித்தார்கள், அல்லது 2 நேரம் குடித்தார்கள், அல்லது 1 நேரம் குடித்துட்டு இருந்தார்கள் என்றதெல்லாம் வரும். இப்போ அவங்க கடைசியாக அந்த அம்மா சொல்கிறா என்ன, செல்லடித்து அந்த பாத்திரங்கள் எல்லாம் சிதைஞ்சு போச்சு, மக்கள் எல்லாம் திக்க செல்லடி தாங்காமல் ஓடிட்டோம். அதுதான் அந்த இறுதி கட்டம். அதோட முள்ளிவாய்க்கால் விலகி எல்லாருமே அங்கங்கே போய் பிறகு எல்லாமே நடந்தது எல்லாருக்குமே தெரியும். அதனால் தயவுசெய்து இந்த காணொளிகள் போகிற காணொளிகள் இந்த சந்தர்ப்பம் தான் போகும், அப்புறம் அதை வெறும் போடுவதற்கு இல்லை. அதனால் போடும்போதாவது ஷேர் பண்ணி வையுங்க, அல்லது மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வழியை நாங்கள் வாழுற வரை இந்த தமிழர்களுக்கு இந்த வழி இருக்கணும். இப்படித்தான் நாங்கள் ஈரானில் யுத்தம் நடக்குது, அமெரிக்காவில் யுத்தம் நடக்குது, அங்கே நடக்குது, இங்கே நடக்குதுன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். எங்களோட தமிழினமே இவ்வாறு
காணாமலாக்கப்பட்டார்கள், கண்ணுக்கு முன்னால் பாயால் சுற்றி போட்டு வந்தவன்றவையும், கண்ணுக்கு முன்னால் கடந்து வந்தவன்றவையும், தூக்கி வரையலாம் அப்படியே விட்டுட்டு இப்படி சொல்லணும்னா துயரங்கள் தான் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினம். அதனால் தயவுசெய்து அந்த அக்கிரமமான வன்மமான குரோதமான செயல்களை விடுத்துட்டு நல்ல செயல்களை செய்யுங்க. நல்ல செயல் தான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு எப்போவோ உதவி நிற்கும். இது ஒரு ஆதங்க பதிவு. தேங்க்யூ.